ஹாப்பியர் வாழ்க்கை என்னடா அப்படின்னு நான் ஒரு சில டைம் வந்து என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நான் போட்டு இந்த ஒயிட் கோட் ஸ்டெத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு என்னடா பேச வேறு வாழ்க்கைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அந்த டைம் தோணும் பொழுது ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வருவாங்க, என் பொண்ணும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற தம்பி, அவளுக்கு எப்படியாவது கைட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற வாழ்க்கை இன்னொருத்தருக்கு ஆசையாக மாறுது, இன்னொருத்தருடைய கனவாக மாறுது, கனவா இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் சரி ஓகேங்க பாட்டின்னு நான் அந்த ஸ்டெத்தையும் கோட்டையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நம்ம வேணாம் இல்லை நம்ம வெறுக்கிற வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கனவாக மாறலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அன்னைக்கு நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது அதுதான், நான் சினிமா போகணும், நான் சினிமா போகணும்னு ஆசை எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் வெட்டக்கூடாது. சரி சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை தானே. பாட்டிக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா. இந்த வேலை செய்யற அது பண்றதுலாம் ஓடக்கூடாது, சரியா? வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே. என்ன எழுதலாம்? சாக்லேட். என்ன சாக்லேட்? காபிகோ சாக்லேட். மார்னிங் ஒன்று, நைட் ஒன்று. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், சாக்கோ ஐஸ்கிரீம் நைட்டு மட்டும், ஒரு 3 நாளைக்கு. அவன் சொல்றான் அதெல்லாம் குடிக்க கூடாது, அப்படி குடிச்சா உனக்கு தள்ளி பிடிச்சிருக்கு, சரியா? சரி நான் ஊசி போட மாட்டேன், சரி. பூமி காத்து ஆகாசம் போல அப்ப இனிமேல் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியா? சிப்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. அவங்க சொல்லு, இனிமேல் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அங்க சொல்லு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி. தலைமுறை சேர்ந்து செதுக்கு ஈர நலம் இது பாறையா.